காதலியை பார்க்க போன இடத்தில் காதலன் பிணமான விவகாரம் குமரியில் குபீரென பற்றியிருக்கிறது. காதலர்கள் இருவரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் இந்த பரபரப்புக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள காவுளையை சேர்ந்தவர் துரைசாமி. இவருடைய மகன் தனுஷ் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு கோவையில் ஒரு IT நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் 22 வயதே ஆன தனுஷ் குலசேகரத்தில் உள்ள தனது காதலி வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்துள்ளார். இது குறித்து தனுஷின் தந்தை துரைசாமியிடம் பேசினோம். எனக்கு சொந்த ஊர் திருச்சி, மனைவிக்கு கன்னியாகுமரி குலசேகரம். நான் திருச்சியில் தங்கியிருந்து பெயிண்டிங் தொழில் செய்து வருகிறேன். எனது மகன் குலசேகரத்தில் உள்ள இஸ்லாமிய பள்ளி ஒன்றில் 10வது வரை படித்தான். அடுத்து கோவையில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டேன். படித்து முடித்ததும் அங்கேயே ஒரு IT நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்தார். தனுஷுடன் பள்ளியில் ஒன்றாக படித்த ஒரு மாணவியின் தாயார் என் மனைவியிடம், என் மகள் கோவையில் பட்ட மேற்படிப்பு படிக்க விரும்புகிறாள். அவளுக்கு கோவை அறிமுகம் கிடையாது. எனவே உங்கள் மகன் தனுஷை கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதன்படி அந்த மாணவிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் என் மகன் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்குள் காதலாக மாறியுள்ளது. ஒரு நாள் என் மகன், அப்பா, நான் ஒரு முஸ்லிம் பெண்ணை காதலிக்கிறேன். அவளது வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் செய்துவிட்டனர். நான் அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டேன். நீங்கள் எனக்காக அவர்கள் வீட்டில் பெண் கேட்க வேண்டும் என்றான். உனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய திருமணத்தை நிறுத்தலாமா? அவர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். இது சரியாக வருமா என்று கேட்டேன். வாழ்ந்தால் அவளோடுதான், செத்தாலும் அவளோடுதான் என்று உறுதியாக இருந்தார். அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் உறவினர்களுக்கு போன் செய்து பேசினேன். இப்போதுதான் ரம்ஜான் நோன்பு தொடங்கியிருக்கிறது. ரம்ஜான் முடிந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்றனர். ரம்ஜான் முடிந்த பிறகு பேசினேன். உங்க பொண்ணுக்காக என் மகன் மதம் மாறுவதற்கூட தயாராக இருக்கிறான். நீங்கள் விரும்பியபடியே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னதற்கு இது சரிவராது என்று பெண்ணின் பெற்றோர் சொல்கிறார்கள் என்றனர். அதைத் தொடர்ந்து பெண்ணின் அப்பாவிடமே பேசினேன். என் மகளுக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் செய்துவிட்டேன். எனவே இது குறித்து இனி பேச வேண்டாம் என்றார். இல்லைங்க, பிள்ளைங்க 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாங்க. உங்க பொண்ணு இல்லைன்னா என் மகன் செத்துடுவேன் என்கிறான் என்று சொன்னதற்கு செத்து போக சொல்லுங்க என்று அசால்ட்டாக சொன்னார். தொடர்ந்து பேசியவர், ஏற்கனவே உங்க பையன் இங்க 2 முறை வந்து சென்றிருக்கிறான். இன்னொரு முறை அவன் இங்கு வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டான். நாங்கள் எங்கள் மகளை பத்திரமாக பார்த்து கொள்கிறோம். நீங்கள் உங்கள் மகனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று போனை வைத்து விட்டார். மேலும் அந்த பெண்ணை யாரும் தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு செய்துவிட்டார். நடந்த விவரங்களை எல்லாம் என் மகனிடம் சொல்லி, நமக்கு இது வேண்டாம் தம்பி, உனக்கு இதைவிட நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னேன். அவனும் அதை புரிந்து கொண்டு சரி என்று சொல்லிவிட்டான். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி காலை குலசேகரம் போலீசார் எனக்கு போன் செய்து, உங்கள் மகன் ஒரு வீட்டில் தூக்கில் தொங்கியவாறு பிணமாக கிடக்கிறான், உடனே வாருங்கள் என்று தகவல் சொன்னார்கள். நாங்கள் பதறியடித்துக் கொண்டு அங்கு செல்வதற்குள் கயிற்றில் இருந்து உடலை இறக்கிவிட்டார்கள். மாடி ஸ்லாப்பில் உள்ள கொக்கியில் தூக்கில் தொங்கியதாக சொல்கிறார்கள். அந்த இடத்தில் தூக்கில் தொங்க சாத்தியமே இல்லை, உயிரோடு திரும்ப மாட்டான் என்று அந்த பெண்ணின் அப்பா சொன்னது போலவே என் மகனை அடித்து கொன்று விட்டார்கள். என் மகன்தான் என் குடும்பத்திற்கு எதிர்கால ஆதாரமாக இருந்தான். இப்போது அவனை பறிகொடுத்துவிட்டு நிற்கிறேன். என் மகனுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இனி யாருக்கும் ஏற்படக்கூடாது. காவல்துறை சரியாக விசாரித்து தப்பு செய்வதற்குள் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றார். கொலையா தற்கொலையா என்ற இந்த விவகாரம் குமரி மாவட்டத்தில் மதத்தை முன்னிறுத்தி பேசப்படுகிறது. சமூக ஊடகங்களிலும் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய குமரி மாவட்ட SP ஸ்டாலின், அந்த பையனும் பெண்ணும் காதலித்தது உண்மைதான். பிறகு அந்த காதல் முறிந்துவிட்டது.
அந்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று அந்த பையன் உறுதியாக இருந்திருக்கிறான். அதனால் அத்துமீறி அப்பெண்ணின் வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி மாடிக்கு சென்றிருக்கிறான். அவன் சுவர் ஏறி சென்ற தடயங்கள் அவன் உடலில் இருக்கிறது. மற்றபடி அவனது உடலில் வேறு எங்கும் காயங்கள் இல்லை. பையனின் அப்பா கொடுத்த புகாரின் பேரில் முதலில் கொலை என வழக்கு பதிவு செய்தோம். ஆனால் தீவிர விசாரணையில் அது தற்கொலை என தெரிய வருகிறது. ஆனாலும் பொறுமையாக இந்த விவகாரத்தை விசாரித்து வருகிறோம் என்று சொல்லி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL ranking.